மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தீவிரவாத அட்டாக் முடிஞ்சு 1 வாரம் 10 நாள் ஆக போகுது. நம்ம யூடியூப்ல இது வச்சு கண்டென்ட் போட்டு சம்பாதிச்சது அதிகமான யூடியூபர்ஸ் நான் சொல்லுவேன். ஒரு நாளைக்கு 4 வீடியோ 5 வீடியோ அது ரெடி ஆயிடுச்சு, இது ரெடி ஆயிடுச்சு, அங்க ரெடி ஆயிடுச்சு, இங்க ரெடி ஆயிடுச்சு, இப்ப தாக்குறாங்க, அப்புறம் தாக்குறாங்க, இந்த தாக்க போறாங்க, இன்னைக்கு நைட்டு தாக்க போறாங்க, இப்படி எல்லாம் யூடியூப் சேனல்ல போட்டு இருந்தாங்க. யாருமே எப்ப என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு கூட இஸ்ரேல்ல அங்க அமாஸ்க்கு அங்க ஒரு இதுக்கு போர் நடந்துட்டு இருக்கு. அங்க ஒரு இஸ்ரேல்ல நடு சென்டர்ல இன்டர்நேஷனல் ஒரு ஏர்போர்ட்ல 2000 கிலோமீட்டர் தாண்டி ஒரு மிசைல் ஏர்போர்ட்டுக்குள்ள விழுந்திருக்கு. அந்த மிசைல் எவ்வளவு தூரம் 2000 கிலோமீட்டர்ல இருந்து அந்த மிசைல் இஸ்ரேல் எவ்வளவு வல்லமை கொண்ட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. மிசைல் வரையிலே சுட்டு தாக்குற அளவுக்கு எல்லாம் வச்சிருக்காங்க. அப்படி இப்படின்னு எவ்வளவு சொன்னாங்க. அதையெல்லாம் மீறி ஒரு மிசைல் சென்ட்ரல் பிளேஸ்ல விழுந்துருச்சு. நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கு எவ்வளவு தூரம்? பாகிஸ்தானுடைய நிலைமை இப்ப எல்லாத்துக்கும் தெரியும். அடிமட்டத்துல இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னன்னு தெரியாம அவங்களுடைய கடைசி ஆயுதம் அவங்க அணு ஆயுதம் தான். நம்மளால முடியல, நம்மளால இந்தியாவோட போர் துடிஞ்சு ஜெயிக்க முடியாதுன்ற பட்சத்துல அவங்க மக்கள் செத்தா கூட அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவங்க அணு ஆயுதத்தை கண்டிப்பா உபயோகிப்பாங்க. கண்டிப்பா அது நடந்தது. நம்மளுக்கு அவங்கள யோசிச்சு தான் அடிக்கணும். எங்கெங்க அடிச்சா பாகிஸ்தான் வீழுமோ அங்கெல்லாம் அடிச்சு அதுக்கப்புறம் நம்ம அந்த தீவிரவாதி கூடாரங்கள் பாகிஸ்தான்ல ஏவி விட்டவங்க அவங்கள பூரா அடிக்கணும்.